ஏன் இதை சொல்றேன்னா, இதே சாஸ்தாவுடைய வரிசையில ஒரு வகை சாஸ்தா ஒரு மனைவியோடவும் ஒரு பெண் பிள்ளையோடவும் சுவாமி காட்சி கொடுக்கிறார். இதே சாஸ்தாவோட 16 வகை சாஸ்தால சாஸ்தாவுக்கே பொண்ணு தான் பிறந்திருக்கு. அப்ப ஆணோ பெண்ணோ ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மூர்த்தியாக இருக்கக்கூடியவர் சாஸ்தா. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த சாஸ்தாவுடைய வழிபாடு ரொம்பவுமே உத்தமமானது. மன சாந்தி கொடுக்கக்கூடிய ஒரு மூர்த்தி. எப்படி முருகருக்கு அறுபடை கோயில்கள் உண்டோ அதே மாதிரி சாஸ்தாவுக்குமே அறுபடை கோவில்கள் உண்டு. அப்படி ஒரு கோயிலாக மூலாதார ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பொன் சொரிமுத்து ஐயனாராக வீற்றிருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டம் காரையார் என்ற டேமுக்கு கீழே இருக்கக்கூடிய சொரிமுத்தையனார் கோவில் ரொம்பவும் விசேஷமானது. நம்ம சொன்ன எல்லா விஷயமும் அந்த கோயிலுக்கு பொருந்தும். அந்த கோயில் இருக்கிறது ஒரு சின்ன மலை மேல, சுத்தியிலும் காடு, நீர்நிலையில வாசம் செய்யறவர் சொன்னோம். தாமிரபரணி உடைய நதி கரையில தான் சுவாமியினுடைய கோயில் உண்டு. அந்த கோவில்ல எல்லா விதமான பரிவாரங்கள், தட்சிணாமூர்த்தி வைரவர்ல இருந்து, மேல்வாசல் பூதம் கீழ்வாசல் பூதத்துல இருந்து, பட்டவராயர்ல இருந்து எல்லா விதமான மூர்த்தியோடையும் பரிவாரத்தோடையும் சுவாமி காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துக்கு சுவாமி எப்படி வந்தாருங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பார்வதி பரமேஸ்வரனுடைய பிரதான வேலையே என்னன்னா, உலகத்துக்கு எதுனா ஒண்ணு கத்து கொடுத்தே இருப்பாங்க, தானும் நிறைய கத்துப்பாங்க. அப்படி அம்பாள் நிறைய வடிவங்கள் எடுத்து பூலோகத்துல பிறந்து திருப்பி போய் சிவபெருமான அடைவாங்க. அப்படி தக்ஷனுடைய மகளாக தாக்ஷாயினியாக பிறந்து சிவபெருமான போய் அடைந்தது அம்பாளுக்கு அந்த வழிவகை பிடிக்கல. ஆகையினால இமவான் ரொம்பவும் தமம் இருக்கிறார். அதனால ஹிமவானுக்கு பொண்ணா ஹைமவதியாக மலையரசியாக அம்பாள் போய் பிறந்து சிவபெருமான போய் அடைகிறாங்க. அந்த வைபவத்தை ரொம்பவும் விமர்சையா வடக்குல கைலாயத்திலும் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. ஆகையினால தென் திசையில இருந்தும் எல்லா விதமான ஜனங்களும் வட திசையை நோக்கி சென்று அந்த வடக்குல பார்வதி பரமேஸ்வரனுடைய கல்யாணத்தை போய் தரிசனம் பண்றாங்க. இப்படி தரிசனம் பண்ண சொல்ல வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்ந்துருது. அப்ப இந்த நிலைய சீர் பண்றதுக்காக சிவபெருமானுடைய கட்டளை ஏற்று அகத்திய மாமுனிவர் வடக்குல இருந்து தெற்குக்கு பிரயாணம் பண்றார்.